नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाच्यस्त्यादेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद हरे कृष्णा எல்லோருக்கும் வணக்கம். சைத்தன்ய மகாபிரபுவோடைய லீலைகள் பார்க்க போகிறோம் இந்த வரிசை கிளாஸில். ஸோ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லீலைகள் சைத்தன்ய சரிதாமிருதா அதில் எழுதப்பட்டிருக்கு, சைத்தன்ய பாகவதத்தில் எழுதப்பட்டிருக்கு, சைத்தன்ய மங்கல் எழுதப்பட்டிருக்கு. ஸோ பிரபுபாதா சைத்தன்ய சரிதாமிருதா நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பர்பட்டோட சேர்த்து கொடுத்துருக்கிறாரு. அண்ட் பிரபுபாதா சைத்தன்ய பாகவத் உடைய ரெஃபரன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்கிறாரு. சைத்தன்ய பாகவத்தில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலான்னு பிரபுபாதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபுவோடைய லீலைகள் பார்ப்பதற்கு முன்பு சைத்தன்ய மகாபிரபுடைய குருவோடைய குரு அவருடைய லீலைகள் இன்றைக்கி நாம் பார்க்குறோம். ஸோ தென் லேட்டர் வி வில் கோ டு த சைத்தன்ய சரிதாமிருதா பாஸ்ட் டைம்ஸ். மகாபிரபுவோடைய குரு பேர் ஈஸ்வரா பூரி. அவருடைய குரு பேர் மாதவேந்திர பூரி, ஸ்ரீபாத மாதவேந்திர பூரி. ஸோ அந்த அவருடைய லீலைகளை சைத்தன்ய மகாபிரபுவே அவருடைய பக்தர்கள்கிட்ட விளக்கி சொல்வார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு ட்ராவலிங் போயிட்டு இருக்கும்போது பெங்கால்லேருந்து கீழே ஒரிசா பக்கம் இறங்கும்போது ரெமுனா என்ற ஒரு இடத்துக்கு வருவார். ரெமுனா. ஸோ இந்த ரெமுனா என்ற இடத்துக்கு வரும்போது தான் அங்கே சோர கோபிநாத், ஷீரா கோபிநாத், ஷீரச்சோர கோபிநாத் அந்த கோயிலோடைய இடம் இருக்கும். அந்த கோயில் அங்கே இருக்குது. ஸோ அந்த இடம் வரும்போது அந்த இடத்துல பகவானுக்கு போய் நமஸ்காரம் செய்வார். ஏன்னா பக்த ரூபத்தில் வந்திருக்கிறார் இல்லையா, பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூபஸ்வரூபகம். ஸோ பக்த ரூபத்தில் வந்ததுனால அவர் பக்தரின் மாதிரி தான் அவர் இருப்பார். அப்போ பகவானே போய் பகவானுக்கு நமஸ்காரம் செய்வார். ஸோ செஞ்சதுக்கு அப்புறம் அங்கே நித்யானந்த பிரபு இருப்பார், மற்ற பக்தர்கள்லாம் இருப்பாங்க. அந்த ஷீரச்சோர கோபிநாத் அவருடைய லீலையை மகாபிரபுவே பேசுவார். ஸோ இதுதான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சைத்தன்ய மகாபிரபுவோடைய லீலையில் பகவானே பகவானுடைய லீலைகளை பேசுவார், பகவானுடைய பக்தர்களுடைய லீலையை பேசுவார். பகவானே பேசுவார் நேரடியாக, அவருடைய லீலையும் பேசுவார், பக்தர்களுடைய லீலையும் பேசுவார். அவருடைய லீலைகள் பக்தர்கள் லீலையை பேசி அவர் பிரேமத்தில் மூழ்குவார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ இது காண கிடைக்காது. 1000 யுக தாண்டுது இல்லையா. சத்ய திரேதா துவாபர யுக், சத்ய திரேதா துவாபர கலி, சத்ய திரேதா துவாபர கலி. அதில் ஒரு தடவை தானே கிருஷ்ணர் வராரு. அங்கே கிருஷ்ணர் வரும்போது அந்த கலியுகத்தில் மகாபிரபு வராரு. ஸோ இது லேசில் காண கிடைக்காத எல்லாருக்கும். அண்ட் இது ஒரு ஹிடன் அவதார், கோல்டன் அவதார், ஹிடன் அவதாராக கருதப்படும். இந்த மாதிரி இந்த ஃபிலாசபி கௌடிய சித்தாந்தத்தில் இருக்கும். ஸோ மகாபிரபுவோடைய லீலையில் இந்த ரெமுனா இடம் வரும்போது நித்யானந்த பிரபு இருப்பார், எல்லோரும் இருப்பார். எல்லாத்தையும் உட்கார வச்சு மகாபிரபு இந்த கோபிநாதோடைய லீலையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லும்போது அவர் மாதவேந்திர பூரியை பற்றி பேசணும்.
பேசுவார். ஸோ மாதவேந்திர பூரி ஒரு நாள் பிரிஜபூமி விருந்தாவான் போகும்போது, ஸோ விருந்தாவான் போகும்போது அங்கே நடந்து 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 விருந்தாவன் ஏரியா போகிறாரு. ஸோ பிரிஜபூமி நீங்கள் பரிகிராம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நவதி மண்டல பரிகிராம் வந்து 14 days இருக்கும். விரஜமண்டல பரிகிராம் வந்து 30 days இருக்கும், 30 நாள். ஸோ முன்ன உள்ள விரஜமண்டல பரிகிராம் 90களில் டைமில், ஏர்லி 2000 சம்திங்கில் உள்ள டைம்லலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அண்ட் ஒஸ்டாரிட்டி தபாசியா பயங்கரமாக இருக்கும். இப்போலாம் எல்லோரும் நடக்கிறாங்க, அப்புறம் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க இல்லையா. ஸோ இப்போ மாதவேந்திர பூரியோடைய டைமில் அவர் வந்து அந்த கோவர்தன் ஏரியாவுக்கு வந்து வராரு. விருட்சபூமி கோவர்தன் ஏரியா வராரு. ஸோ எல்லாம் பக்கம் 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 தான். ஸோ அங்கே வரும்போது அவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் கண்ணோடு ஸ்பிரிச்சுவல் விருந்தாவானை வந்து அவர் பார்க்குறாரு. ஸோ இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு மாடு மேய்க்கிற ஒரு பாய் ஒருத்தர் அங்கேருந்து வராரு. அவர் இந்த பக்கம் புல்லாங்குழல் வச்சுருக்கிறாரு, பீகாக் வச்சுருக்கிறாரு, ஒரு மாடு மேய்க்கிறாரு. அண்ட் கையில் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வராரு. ஓ தாத்தா, என்ன பண்ணுறீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை, நான் விருட்சபூமிக்கு வந்தேன், விருந்தாவனத்திற்கு வந்தேன், கோவர்தன் பார்க்க வந்தேன். ஓ அப்படியா, இந்தாங்க இந்த பால் குடிங்க, பால் குடிங்க. இங்கே ஏரியாவில் வந்து யாரும் பசியாக இருக்கக்கூடாது, நீங்களும் போயிட்டு பிக்ஷா எடுக்கிறது கிடையாது. நானும் பார்த்தேன், இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிடிக்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சாது அங்கே உட்காந்துருக்கிறார், அவர் பார்த்தா சாப்பிடாத மாதிரி இருக்கிறார், எங்கள் ஏரியாவில் வந்தால் யாரும் பசியாக போகக்கூடாது, நாங்கள் கண்டிப்பாக சாப்பாடு கொடுப்போம், அதனால் இந்த பாலை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ஸ்ரீபாதர் அவரும் வாங்கி வச்சுக்கிறாரு. மாதவேந்திர பூரி வாங்கி வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு மாடு மேய்க்கணும், எனக்கு வேலை இருக்குது, இந்த மாடு மேய்க்க போனோம், நான் கிளம்புறேன். சரி, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இவர் அந்த பால் வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி அந்த பாத்திரம் வச்சுருக்கிறாரு. அப்புறம் அவர் வந்தாருன்னா கொடுக்கணும் இல்லையா, வச்சுட்டு அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அந்த பாய் வந்து திரும்பி வரல. ஸோ நைட் ஆயிடுச்சு, காலையில் வெள்ளனே எழுந்திரிக்கணும், ஜபம் செய்யணும். ஸோ அதனால் அவர் படுக்கிறாரு, விஸ்ராந்தி எடுத்துக்கொள்கிறார், படுக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருடைய ட்ரீமில் வந்து அதே பாய் வராரு. அதே பாய் வந்து சொல்கிறாரு, நான் தான் கோபால், என்னுடைய விக்கிரகத்தை நான் இந்த கோவர்தன் மலையை தூக்கினேன் இல்லையா, அதே லீலியோடைய விக்கிரகத்தை, கோபால் என்ற பெயருள்ள விக்கிரகத்தை வச்சு வழிபாடுகள் செய்தார்கள். கிருஷ்ணனுடைய பேரனுடைய மகனுடைய நேரத்தில் உருவாக்கப்பட்டு இது வந்து வழிபாடு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நாள்பட வருஷங்கள் வரும்போது இந்த பூஜாரி என்ன பண்ணிட்டார், இந்த முஸ்லீம்ஸோட அட்டாக் வந்தது இந்தியாவில். இந்த மங்கோல்ஸு, இது வந்து ஒரு டார்க் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இது இருக்கும் இந்துக்களுக்கு. ஸோ இது லேட்டாக பாட்டில் நான் பேசுகிறேன். ஸோ அவருக்கு பயந்து கொண்டு இந்த பூஜாரி என்ன பண்ணிட்டாரு, என்னை வந்து ஒரு குழி நோண்டி மண் போட்டு புதைச்சி ஒரு புஷ்ஷில் வந்து என்னைய வச்சுட்டாரு. புஷ்ஷில் வந்து மண் நோண்டி, புஷ்னா ஒரு காடு மாதிரியான ஒரு இடங்கள். ஸோ அதில் வந்து மண் நோண்டி மூடி சாமியை வந்து அங்கே வச்சு மூடிட்டு, அவருக்கு முஸ்லீம்ஸ் எங்கே வந்து உடச்சிட போகிறாங்க, கோயிலெல்லாம் உடச்சிட்ருக்காங்க, சாமியை உடச்சிட போகிறாங்கன்னு சொல்லி அந்த பயத்தில், இது ஒரு செப்பரேட் டாப்பிக்காக நான் லேட்டர் பார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பயத்தில் இப்போ வந்து இந்த லீலை, மாதவேந்திர பூரியோட லீலை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து குளிருது, மழை, வெயில் அடிக்குது, எனக்கு உஷ்ணமாக இருக்குது, சூடாக இருக்குது, வெயில் அடிக்குது, மழை வருது, என் மண் சூடாகும் இல்லையா, மண் குளிராகும் இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னை இஃபெக்ட் பண்ணுது, எனக்கு தாங்க முடியல, என்னைய வந்து நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மாதவேந்திர பூரிக்கிட்ட சொல்கிறாரு. யார்? அதே பாய் வந்திருக்கிறாரு கனவுல சொல்கிறாரு. ஒரு கனவுல முழிச்சு பார்க்குறாரு, ஆஹா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, நீங்கள் தான் எனக்கு நேரடியாக வந்தது,
நீங்கள் எனக்கு நேரடியாக பால் கொண்டு வந்து கொடுத்தீங்களே கிருஷ்ணா, ஏன்னா என்னால் உணர முடியலையே, என்னால் பார்க்க முடியலையே, பார்த்தேன் ஆனால் நீங்கள் தான் கிருஷ்ணான்னு உணர முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் கதறி அழுகிறார். சித்திரை சரிதாமிரத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இது எழுதியிருப்பார். ஸோ கதறி அழுகிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அவர் சாந்தப்படுத்தி கொண்டு விடிஞ்சிருச்சு. ஸோ ஊர் மக்களை போய் எழுப்பி கூட்டிகிட்டு வராரு. இங்கே ஒரு கோபால், என்ன பெரிய காடு, எல்லாம் காடு மண்டி கிடக்குது. ஸோ கோபால், என் ஊர் மக்களும் பார்க்கணும், ஓ கோபால். ஸோ ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வராங்க, கத்தி கொடாலி மம்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. காடு இருந்த இடம், அந்த ஸ்பெஷல் டைரக்ஷன் சொல்லியிருக்கிறாரு அவர். ஸோ அங்கே போகிறாங்க, வெட்டி மரம்லாம் வெட்டி கழிச்சு எல்லாம் எடுத்து புல்லெல்லாம் எடுத்து ஸோ நோண்டி எடுக்கும்போது அந்த இடத்துல கோபாலுடைய விக்கிரகம் இருக்கு. ஸோ எடுத்தாங்க, எடுத்து சும்மா கொண்டு போய் வைக்க முடியாது. ஸோ மாதவேந்திர புரி ஒரு மிக சிறந்த ஒரு ஆச்சாரியா நம்ம லைனில். ஸோ மதுவாச்சாரியாலேருந்து லக்ஷ்மிபதி வரைக்கும், ஸ்ரீபாத லக்ஷ்மிபதி வரைக்கும், அதுக்கு முன்புள்ள ஆச்சாரியர்கள் எல்லாம் சவுத்தில் தான் நிறையா பிரச்சாரங்கள் செஞ்சாங்க. ஸோ லக்ஷ்மிபதி அவர் தான் பெங்கால் ஏரியா போனார். ஸோ அங்கே தான் மாதவேந்திர பூரிக்கு இனிஷியேஷன் கொடுக்கப்பட்டது. அண்ட் அதுக்கப்புறம் தான் மாதவேந்திர பூரி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் டிவோட்டி ராதாகிருஷ்ணாவை சேர்த்து வழிபாடுகள் செய்வது இவர் தான் நமக்கு கொடுக்குறாரு. ராதாகிருஷ்ணா சேர்த்து, அது வரைக்கும் கிருஷ்ணரை தானே வழிபாடுகள் செய்வாங்க, நாராயணா, லக்ஷ்மி நாராயணா அண்ட் கிருஷ்ணா. பட் ராதையும் கிருஷ்ணரும் சேர்த்து வழிபாடுகள் செய்து மாதவேந்திர பூரி உடைய டைமில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே ஸ்ரீபாதர் என்ன பண்ணுறாரு, அவர் நினைக்கிறாரு சாதாரண டேட்டியில் கிருஷ்ணரை கனவுல சொல்லியிருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறேன், எடுத்து நீ வர்ஷிப் பண்ணுங்கன்னா மறுபடியும் இது அந்த கிரிராஜ் மகாராஜ் இருக்கார் இல்லையா, கோவர்தன், அந்த ஃபார்மு. ஸோ மறுபடியும் நான் அந்த கோவர்தன் மலை பூஜை பண்ணும்போது எப்படிப்பட்ட நைவேத்தியங்கள்லாம் செஞ்சாங்க ரீக்ரியேட் பண்ணுறாத. ஸோ எல்லாருக்கும் சொல்கிறாரு, நம்ம பயங்கரமான அபிஷேகம் செய்ய போகிறோம், பயங்கரமான நைவேத்தியம் செய்ய போகிறோம், அன்னக்கூட்டு செய்ய போகிறோம். ஸோ குடங்கள் எடுத்துகிட்டு வராங்க, நூற்றுக்கணக்கான குடங்கள் வச்சு ஒரு டெம்பரவரி டென்ட்டு, டெம்பரவரி இலையில் டென்ட்டு மாதிரி செஞ்சு, நான் கோயிலில் கட்டல இல்லையா, டெம்பரவரியாக செஞ்சு அதில் கோபால் கொண்டு அங்கே வச்சு ஊர் மக்கள் எல்லாம் குடம் 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 900 குடம் தண்ணி ஊற்றி அபிஷேகம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 100, அதுக்கப்புறம் வேற 1000 கணக்கில் குடத்தில் தண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க. பால், தேன், தயிர், மொதல் பஞ்சகவியால் அபிஷேகம் பண்ணுறாங்க, அப்புறம் பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் பண்ணுறாங்க. என்ன எப்படி ஒரு சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா ஆசனம், பத்தியம், ஆர்கியம், சமணியம், புனரச்சமணியம், மது பார்க்கு எல்லாம் செய்கிறோம் இல்லையா. இது எல்லாமே மாதவேந்திர பூரி அவருடைய டைமில் அவ்வளோ பக்காவாக நமக்கு செஞ்சு அதை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவருடைய புக்கில் சைத்தன்ய சரிதாமிரத்தில் எழுதி அது சில பிரபுபாதா நமக்கு டிரான்ஸ்லேட் பர்பட் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கிறார். ஒரு டிவோட்டி நாளைக்கு போய் அவஸ்தைப்பட்டு இருக்க தேவையில்ல, நான் எப்படி தான் சாமி அபிஷேகம் பண்ணுறது, நான் யாருக்கிட்ட போய் கற்றுக்கிறது, நான் ஸ்ரீரங்கம் போய் கற்றுக்கிட்டா, நான் காஞ்சிபுரம் போய் கற்றுக்கிட்டா, நான் ஜெகநாத் பூரி போய் கற்றுக்கிட்டா, எங்கே போய் கற்றுக்க, சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்குது, சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்குது, பிரபுபாதாவுடைய புக்கில் இருக்குது. வேறு யாருக்கும் இந்த சொசைட்டியில் அதுக்கு முன்ன தெரியவே தெரியாது. எந்த யாராக இருந்தாலும் சரி, சன்னியாசியா, குருவா, ஜிபிசியா, யாருக்குமே தெரியாது. பிரபுபாதாவுடைய புக்கு, பிரபுபாதா தான் இதை சொல்லி கொடுத்தாரு. ஸோ அபிஷேகங்கள், பயங்கரமான அபிஷேகங்கள் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நைவேத்தியங்கள், மாதவேந்திர பூரியே டைரெக்டாக ஆஃபர் பண்ணுறார் நைவேத்தியங்கள். அந்த சாப்டர் படிச்சிங்கன்னா என்னென்ன மாதிரியான சாப்பாடு, டாலில் செய்கிற சாப்பாடு, அரிசியில் செய்கிற சாப்பாடு, கோதுமையில் செய்கிற சாப்பாடு, இந்த ஸ்வீட்டு பலகாரங்கள், தானிய பலகாரங்கள், எவ்வளோலாம் நீங்கள் சொல்லுங்கள், எல்லா வகையான பால் பலகாரங்கள், தயிர் வகையில் பலகாரங்கள்,
இது எல்லாம் ட்ரை பலகாரங்கள், ட்ரையாக இருக்கணும் அந்த மாதிரி வெட்டவுள்ள சூப் மாதிரியான பலகாரங்கள், அந்த மாதிரியான சாப்பாடு எல்லாம் செஞ்சு கிருஷ்ணாவுடைய டைமில் கோவர்தன் மலைக்கு எப்படி படித்தாங்க அந்த மாதிரி இங்கே மாதவேந்திரபுரி எல்லாம் படிக்கிறாங்க. அவ்வளோ ஊர் மக்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட உள்ள ஸ்டாக்கில் உள்ள கிரெயின்ஸ் எல்லாம் டாலு ப்ரோபா எழுதிருப்பார். அவ்வளோ அழகாக இருக்கும். டாலு இதெல்லாம் அவங்க எல்லாத்தையும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து எல்லாம் குக் பண்ணி சில பேர் அங்கே சமைக்கிறாங்க, இங்கே சமைக்கிறாங்க, இங்கே சமைக்கிறாங்க. சமைச்சு 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 எல்லாம் நைவேத்தியங்கள் செய்ய கொடுக்கப்படுது சாமிக்கு. அதுக்கப்புறம் மாதவேந்திரபுரி சொல்கிறார், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க, அன்னதானம். இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சொசைட்டியில். அண்ட் ரொம்ப 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 முக்கியம் நம்மளோட சொசைட்டியில் என்னான்னு சொன்னாக்கா, சாப்பாடு வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட பாஷையில் சொன்னால் செம்மையாக இருக்கணும். இஸ்கான் சாப்பாடு, ஹரே கிருஷ்ணா சாப்பாடுன்னா செம்மையாக இருக்கணும். ஒரு சோறு போட்டோம் சார், ஒரு கறி போட்டோம் சார், ஒரு குழம்பு போட்டோம். கறினா மலேசியாவில் வந்து குழம்புன்னு அர்த்தம், அந்த ஊரில்னா கறினா வேறு, இந்தியாவில் கறினா வேறு. ஸோ குழம்பு போட்டோம் சார், இல்லை ஒரு சோறு போட்டோம், ஒரு சாம்பார் போட்டோம் சார், ஒரு 2 பெரட்டல் கொடுத்தோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு, இல்லை அதுக்கு ஏன். ஸோ இப்படி நாம் செய்ய இல்லை, நம்மளாம் ஃபாஸ்டிங்கில் அதனால் இல்லை இல்லை இல்லை. நம்மளும் ஒரு காலத்தில் வந்து ஃபாஸ்டிங் எடுக்காத மக்களாக தான் அந்த ஹரே கிருஷ்ணா கோவிலுக்கு போகணும். நம்மளாம் பிறந்தோன்னே வானத்தில் குதிச்சு வரல, வானத்துலேருந்து நம்ம குதிச்சு வர கிடையாது. நிறைய பேர் மாமிசம் சாப்பிட்ருப்பாங்க, நிறைய பேர் கிருஷ்ண ஜெயந்தினா என்னன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க, மது கொடுத்துருப்பாங்க. எல்லாம் இங்கே கரெக்ட் பண்ணி வரோம் இல்லையா. அப்போ கெஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் நம்ம போய் பிரச்சாரங்கள் செய்கிறோம், நம்ம பெம்ப்ளெட் கொடுக்குறோம், வாங்க 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 வாங்கன்னு சொல்கிற கெஸ்ட்டு வந்து நம்ம அவங்கள அவ்வளோ அழகாக அற்புதமாக நம்ம டேக்கே பண்ணணும். நல்ல முக்கியமாக ரொம்ப நல்ல சாப்பாடு கொடுக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா சாதாரணமாக சோறு, சாம்பார், பைத்தங்காய், கேபேஜ், தவு சம்பால், அப்பளம்னா எல்லா கோயிலையும் கிடைக்கும். தைப்பூசம் போய் அன்னதானம் பாருங்கள், இதெல்லாம் கிடைக்கும், சர்வசாதாரணமாக கிடைக்கும், நிறைய கோயிலில் கிடைக்கும். இஸ்காண்டுனா அதுக்குன்னு ஒரு முத்திரை ஒன்று இருக்கும், சாப்பாடு வந்து சுப்ரீமாக இருக்கும். ஆனால் இப்போ சாப்பாடெல்லாம் ரொம்ப சிக்கனம் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. அவ்வளோ சாப்பாடு சமைக்கப்பட்டது, அவ்வளோ சாப்பாடு நைவேத்தியம் செய்யப்பட்டது, அவ்வளோ சாப்பாடும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஏழைகளுக்கும் கொடுக்கப்பட்டது, பிராணிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. சின்ன பிள்ளைங்க, வயதானவங்க, யாரும் வித்தியாசம் எதுவுமே பார்க்காம அங்கே அன்னதானம் அப்படி தான் நடந்தது. இங்கே என்ன க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, பிராமணான்னு எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லாருக்குமே அன்னதானங்கள் செய்யப்பட்டது. இந்த கோயில் வந்து இதுதான், இந்த இந்த இதில் தான் வந்து இந்து கோயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கோயில் சுற்றி மக்கள் வாழ்வாங்க முன்ன. ஸோ பிரபுபாதா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். நம்ம கோயிலை சுற்றி வந்து யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அண்ட் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் வந்து பிரம்மாண்டமாக கிராண்டாக நடக்கணும், சாப்பாடு கண்டிப்பாக கிராண்டாக இருக்கணும். நம்ம சிம்பிளாக சமைச்சிக்கலாம் பிரபு, சிம்பிளாக இது பண்ணிக்கலாம் பிரபு, இது நம்ம செய்ய கூடாது, இது தப்பு. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் பிக் பிக் ஃபெஸ்டிவல், ராமநவமி, சைத்தன்ய மகாபிரபு, பிரின்ஸ் டே, நரசிங்க சதுர்தாசி, கிருஷ்ண ஜெயந்தி, ரதாஷ்டமி, எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் வர்ற மக்கள் எல்லாருக்குமே வந்து சூப்பரான சுப்ரீம் சாப்பாடு நம்ம கொடுக்கணும். ஸோ ஹரே கிருஷ்ணா டெம்பிள்னால் சாப்பாடு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கணும். சிம்பிளாக கொடுத்துக்கிறேன்னா நீங்கள் வீட்டில் சமைச்சு வேணால் சாப்பிட்டுக்கோங்க, பட் டெம்பிள் ஃபெஸ்டிவல் பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்ரீபாத் மாதவேந்திரபுரி வந்து நமக்கு காட்டுறாரு, 5000 வருஷம் முன்பு கிருஷ்ணருடைய டைமில் அப்படி சமைச்சாங்க கோவர்தனுக்கு. இப்போ காட்டுறாரு எப்படி அதே கோபால், அந்த கோவர்தன் மலையை தூக்கின கோபாலுக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு அவ்வளோ அற்புதமாக நடக்குது. பயங்கரமாக செம்மையாக நம்ம பாஷையில் சொன்னால் நடக்குது. என் ஏழைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துதாங்க. என் எத்தனையோ நாள் ஃபெஸ்டிவல் என்ன. ஸோ அதுக்கப்புறம் சில மதுரா ஏரியா, ஜெய்ப்பூர் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாவில் உள்ள சில ராஜாக்கள், இவங்களாம் வந்து அவங்களாம் நிறைய காசு இருக்கும், ரிச் பீப்புள். தி சேட் ஓகே வி வில் கன்ஸ்ட்ரக்ட் டெம்பிள். அங்கே மறுபடியும் கோயில் வந்து அங்கே கட்டப்பட்டது, கோபாலை வந்து அங்கே வைத்து. அண்ட் பெங்கால்லேருந்து சம் பீப்புள் கேம் ஆல் த வே டு டூ பூஜாரி வேலைலாம் செஞ்சாங்க. ஸோ இது அற்புதமாக
ஓடிட்டு இருந்தது. அண்ட் லேட்டர் பார்ட்டில் அந்த சாப்டர்லேயே நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ப்ரோபாதை சொல்லுவார், லேட்டர் பார்ட்டில் இந்த டேட்டியை வந்து ஜெய்ப்பூருக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே கோயிலில் வந்து இன்றைக்கி வரைக்கும் வச்சு வழிபாடுகள் செய்கிறாங்க. யூ கேன் கெட் நைஸ் ஸ்வீட் பிரசாதம் ஒரு லிட்டில் டொனேஷன். ப்ரோபாதை எழுதியிருப்பார் இது. ஸோ இந்த டேட்டிஸ் அங்கே வச்சுட்டு மறுபடியும் மாதவேந்திர பூரிக்கு ஒரு ட்ரீம் வருது. என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் கீழே ஜெகநாத் பூரி வரைக்கும் போய் எனக்கு இந்த சாண்டல்வுட் எடுத்துகிட்டு வாங்க. சாண்டல்வுட், சந்தான் இருக்கு இல்லையா, நம்ம சந்தனம் கரைச்சி பூசுகிறோம் சாமிக்கு, அது இந்த கெம்பர் சந்தன், அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு பூசுங்கன்னு சொல்லி பகவான் கேட்குறாரு. மாதவேந்திர பூரி சரின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான பூஜாரியை வந்து அங்கே டெக்கே பண்ணுறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து பயணம் தாண்டி போகிறாரு. சில நேரத்தில் ஆறு தாண்டி போகணும், போட்டில் போகணும், சில நேரத்தில் நடந்து போகணும், காடு தாண்டி போகணும். அப்படி நடந்து 500 வருஷத்துக்கு தாண்டி இல்லையா. ஸோ சைத்தன்ய மகாபிரபுக்கும் மண்ணுக்கு, ஈஸ்வரபுரிக்கும் மண்ணுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ரெமுனா இடத்துக்கு வராரு. ஸோ இந்த ரெமுனா இடத்துக்கு வராரு. அதுக்கு முன்பு ஒரு பாசனம் நடக்கும், நவதீப் தாம், அங்கே போயிருப்பார். அங்கே வந்து சாந்திப்பூர் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே வந்து அத்வைதாச்சாரியா இருப்பார். அத்வைதாச்சாரியா இவரை பார்த்துருவார். பார்த்தோன்னே வா, இந்த மாதிரியான ஒரு சாது நான் பார்த்தது இல்லையே. போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, அத்வைதாச்சாரியா ஸ்ரீபாத மாதவேந்திர பூரி கிட்ட எனக்கு இனிஷியேஷன் கொடுங்க சாமின்னு கேட்பார். மகாராஜ் கிமி இனிஷியேஷனாக ஏற்றுக்கொள்ளுங்க, ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு இனிஷியேஷன் கொடுப்பார் மாதவேந்திர பூரி. ஸோ அத்வைதாச்சாரியா, ஈஸ்வரபூரி, இவங்கெல்லாம் மாதவேந்திர பூரியோடைய டிசைபிள்ஸ். ஸோ அவர் முடிச்சதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து இறங்கி வரும்போது தான் இந்த ரெமுனா என்ற இடத்துக்கு வராரு. அங்கே ஷிரா கோபிநாத் என்ற ஒரு கோயில் இருக்குது, ஃபேமஸான கோயில் ஷிரா கோபிநாத். அப்போ உள்ள பேர் வந்து ஷிரா கோபிநாத் தான். ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கும்போது அவர் கேட்பார் அங்கே உள்ள பூஜாரி எங்கிட்ட, இங்கே வந்து என்ன ஃபேமஸ், எந்த சாப்பாடு ஃபேமஸ்ஸு சாமிக்கு நீங்கள் படைப்பீங்க இல்லையா, அதில் எந்த சாப்பாடு வந்து ஃபேமஸ்? அவங்க சொல்லுவாங்க, இங்கே வந்து ஸ்வீட் ரைஸ் தான் ஃபேமஸ்ஸு. ஸ்வீட் ரைஸ், இப்போலாம் ஸ்வீட் ரைஸ் என்ற பேரில் என்னென்னமோ கொடுமலான இருக்குது இல்லையா. இந்த பவுடர் பாலை போட்டு அடித்து கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் சோறை போட்டுடுறாங்க, கொஞ்சம் நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்வீட் ரைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரியல் ஸ்வீட் ரைஸ் வந்து பிரபுபாதா அவருடைய டிசைபிள்ஸுங்கிட்ட சொல்லி கொடுத்துருக்குறாரு. அண்ட் அவங்க வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஜமுனா மாதாஜி மாதிரி சீனியர்ஸ்லாம் புக்கெலாம் கூட எழுதியிருக்கிறாங்க, குக் புக். ஸோ ரியல் ஸ்வீட் ரைஸ் எப்படி செய்யணும் நம்ம அதிலெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. ஸோ அந்த ரியல் ஸ்வீட் ரைஸ் தான் நம்ம செய்யணும். பவுடர் பாலை போட்டு பாயசம் செய்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இப்போ உள்ள சீட்டிங் நிறையா இருக்குது. இல்லை, நல்ல பால் கிடைக்கும் போது நிறைய இந்தியன்ஸுங்க வந்து, இந்துக்கள் முக்கியமாக பசுக்களை வந்து ரொம்ப நல்லா டேக்கே பண்ணுறாங்க. அவங்க கசாப் கடைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அண்ட் சொந்த தாய் மாதிரி பார்ப்பாங்க, சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்ப்பாங்க, நல்லா டேக்கே பண்ணுவாங்க. அங்கே அஹிம்செல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அவங்க எடுக்கிற பால் வந்து நீங்கள் பாவிக்கலாம். ஸோ யூ கேன் மேக் நைஸ் ஒன் ஃபார் டேட்டிஸ். ஸோ மேக் நைஸ் ஸ்வீட் ரைஸ். ஸோ நாங்கள் ஸ்வீட் ரைஸ் தான் சாமி இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்படியான்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஞ்சம் கூச்ச சுவாபாவம். ஸோ இவர் என்ன பண்ணுவார், கேட்குறதுக்கு வந்து அவர் கொஞ்சம் அச்சமாக இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் ஆஃபர் பண்ணிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் தரீங்களா, நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து, நான் வந்து அவருடைய திங்கிங் வந்து கோபாலுக்கு வந்து இதை நான் செய்யணும், அவருடைய திங்கிங். நம்மளும் அப்படித்தானே சில நேரத்தில் சில கோயில் பார்ப்போம், ஏதாச்சும் இங்கே ஸ்பெஷலாக என்ன ஆஃபர் பண்ணுங்க, அது பெரிய அதிரசம் நாங்கள் படிப்போம், பெரிய வடை நாங்கள் செய்வோம். அந்த மாதிரி நம்மளும் செய்யலாமே சாமிக்கு, நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா. நிறைய டிவோட்டிங்க வந்து கன்ஃபியூஷன் ஆஃப் த கான்ஸ்டிபியூஷனில் இருக்குவாங்க. அவங்க நிறைய டிவோட்டிஸுங்க மோதகம்லாம் சாமிக்கு வைக்க மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணாவில் இது மோதகம் விநாயகரோட, எப்போ விநாயகர் நமக்கு எழுதியா கொடுத்தாரு, மோதகம் எனக்கு மட்டும்தான் படைக்க வேண்டும், வயிறுக்கான ஒவ்வொரு மோதகம் இது. ஸோ இதெல்லாம் நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ சாமிக்கு வந்து எது சாத்விகம், சுத்த சாத்விகம் நம்ம தாராளமாக படிக்கலாம். ஸோ அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, ஆனால்
கேட்க அச்சமாக இருந்தது. அதனால் அவர் பேசாமல் அங்கே இருந்தார். ஸோ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து 12 பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்வீட் ரைஸு ஆஃபர் பண்ணுவோம். அவர் கேட்டுட்டு இதெல்லாம் காதில் வாங்கி கொண்டு அப்படியான்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து அந்த பூஜாரிங்கிட்ட விடை வாங்கிட்டு அவர் போயிட்டு அந்த மார்க்கெட் இடம்லாம் இருக்கும் இல்லையா, பஜார் மாதிரி, அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. பூஜாரி என்ன பண்ணார், எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்கள் எல்லாம் வெளியாக்கிட்டாங்க. ஸோ வெளியாக்கினதுக்கப்புறம் பூஜாரி போயிட்டு இந்த அவங்க சம்டைம் இந்த 12 மணி 1 மணிக்கெல்லாம் நம்ம கோயில் சாத்திடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு முக்கியமாக வேறு வேலை இருக்கணும், துணி துவைக்கணும், மற்ற வேலைலாம் இருக்கும், படிக்கணும், எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸு சேஞ்ச் பண்ணி முடியணும். சில பேர் கொஞ்சம் நேரம் படுக்குவாங்க, ஏன்னா 3 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கணும், 2:30 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கணும், சில கோயிலில் 2 மணிக்கு எழுந்திரிக்கணும் சில கோயிலில். ஸோ அப்போ கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்கு அவர் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறாரு. அவருக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த கோயிலில் உள்ள க்ஷீரகோபிநாத் கோயிலில் உள்ள சாமி கோபிநாத் இருக்கார் இல்லையா, இவரோட ட்ரீமில் வந்து சொல்கிறாரு, பாத்திரம்லாம் படிச்சிங்க, 12 ஸ்வீட் ரைஸ் பாட் வச்சு படிச்சிங்க இல்லையா, அதில் 11 தான் நீங்கள் எடுத்து போனீங்க. ஒன்று நான் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன், நான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன். என்னுடைய டோத்தி இருக்கா, அதுக்கு கீழே இருக்காங்க, ஒன்று ஒளிச்சு வச்சிருக்கிறேன் நான். அதை எடுத்துட்டு போய் பேசிட்டு இருந்தீங்களா ஒருத்தர் மாதவேந்திரபுரி, அவர்கிட்ட போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு பகவான் ட்ரீம்ல வந்து இவருக்கு கட்டளை கொடுக்கிறார். ரிக்வெஸ்ட் கிடையாது, கட்டளை கொடுக்கிறாரு, ஆர்டர். அவர் போய் தெரிச்சு போயிட்டு கதவை திறக்கிறாரு. மறுபடியும் டெம்பிள் சாத்தியாச்சா, டெம்பிளை திறக்கிறாரு, உள்ளே போகிறாரு, ஆல்டர் திறக்கிறாரு, உள்ளே போகிறாரு. முன்னெல்லாம் இப்போலாம் ஆல்டர் துணியில் வச்சுருப்போம், முன்னெல்லாம் என்ன வீடு மாதிரி இருக்கும் இல்லையா, விட்டு திறக்கிறார், உள்ளே போய் பார்க்குறாரு. அவர் அங்கே ஒன்று எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கிறாரு, ஒரு பாத்திரம் ஃபுல்லாக ஸ்வீட் ரைஸ். எடுத்துக்கிட்டு ஓடுறாரு, எங்கடா அவர் காணா போயிட போகிறாருன்னு சொல்லிட்டு, மாதவேந்திரபுரி எங்கே இருக்கீங்க? யாரும் பதில் சொல்லலை. திருப்பியும் கத்துறாரு, கூப்பிட்றாரு. மாதவேந்திரபுரி அவருடைய காதில் வந்து விழுந்துருச்சு. யார் நம்ம பேரை கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கையில் இவர் பாத்திரத்தோட ஒடியாடுறாரு. சாமி என்னையும் கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? இல்லை இந்த பால் ஸ்வீட் ரைஸ் இருக்கு இல்லையா, பால் சோறு இது இருக்கு இல்லையா, இதை வந்து பகவானே உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறாரு. உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், என் கிணவுல வந்து கொடுக்க சொன்னார். அப்படியா சொல்லிட்டு அவர் வாங்குறாரு கையில் அந்த எக்டசி ஆஃப் டிவோஷன். கத்தரி அழுகுறாரு. ஆனால் கையில் கிடச்சிருச்சு. நான் அதை சாப்பிட்டு பார்த்து என் கோபாலுக்கு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே உள்ள பகவான் கோபிநாதர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு இது எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ அங்கே உள்ள லோக்கல் லோக்கல் பூஜாரிங்களுடைய பாஷையில் அவர் திருடி வச்சிருக்கிறாரு, பூஜாரிக்கிட்ட வந்து திருடி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்றை முதல் அந்த கோயிலுக்கு க்ஷீரா கோபிநாத் என்ற கோயில் தானே அது, இப்போ வந்து ஷீரா சோரா கோபிநாத் ஆயிடுச்சு. பால் ஸ்வீட் ரைஸை தன்னுடைய பக்தனுக்காக எடுத்து வச்ச பகவானா ஆகிறாரு. எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பார்க்குறாரு, இந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா இப்போ பகவான் நமக்காக எடுத்திருக்காரு, எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அப்போ எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு, ஓ நீங்கள் பெரிய சாமி, பெரிய சாது, உங்களுக்காக பகவான் இது செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம கால் ஒழுவாங்க, ஆசீர்வாதம் கேட்பாங்க, நம்மளை ஃபேமஸ் மாதிரி ஆக்கிடுவாங்க. இது நமக்கு இருக்கவே கூடாது. தாச அனுதாசா திருநாதபி சுனீச்சேனா தரோரேவ சஹிஷ்ணுனா, இப்படி தான் நான் இருக்கணும். அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி கிளம்பிடுறாரு. நம்மளா இருந்தா செல்ஃபி எடுக்குவோம், வீடியோ போடுவோம். அப்படி பின்னால் ஒரு வீடியோ கேமராமேனை வந்துக்கிட்டே இருப்பாருன்னா, மாதாஜியோ இல்லை பிதாஜியோ இல்லை ஒரு டிவோடி போகும்போது அவங்க உளுந்து கும்பிடும்போது அப்படியே அவங்க உளுந்து கும்பிட்றாங்களாம், இது பண்ணுறாங்களாம், அச்சமனை எடுக்கிறாங்களாம், சரணமத்தை எடுக்கிறாங்களாம், சாப்பிட்றாங்களாம், டேட்டி பற்றி பேசுகிறாங்களாம், எல்லாம் வீடியோ
வீடியோ எடுத்து போடுறது தப்பு கிடையாது. நீங்கள் ஃபேமஸ் ஆயிடணும், நீங்கள் ஃபேமஸ் ஆயிடணும், உங்களுக்கு நிறைய பேர் லைக் போடணும், நல்ல கமெண்ட் போடணும்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. ரொம்ப 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 பெரிய தப்பு. பார்த்தீங்களா நான் எப்படி கருத்தா அடித்தேன், பார்த்தீங்களா அந்த வீடியோவில் நான் எப்படி பாடினேன், பார்த்தீங்களா அந்த வீடியோ நான் எப்படி சாப்பிட்டேன், பார்த்தீங்களா அந்த வீடியோவில் நான் எப்படி அப்ரிசி அழுத, பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஹிப்போக்ரைட்ஸு. பிரபுபாதர் சொல்லுவார் இல்லையா, ராஸ்கல் அப்படின்னு. இதுதான். ஏன்னா பின்னால் ஒரு கேமராமேன் வந்துகிட்டே இருப்பாங்க, அதுக்கு காசு கொடுத்து வச்சுருக்காங்களா என்னவான்னு தெரியல. டுடே வி கோயிங் டு செலிப்ரேட் திஸ் த ப்ரோக்ராம். இது நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஃபேமஸை யார் ஆக்கணும்? பகவானை மட்டும்தான் ஆகணும், பகவானோட மட்டும்தான் ஆக்கணும். நம்ம ஆச்சாரியாஸ், பிரபுபாதா மாதிரி ஆச்சாரியாஸ் நம்ம பேசலாம், நம்ம ஆக்கலாம். பட் நம்ம சொந்தத்தில் வந்து பந்தா காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தா இன்னொரு வீடியோ வச்சுருப்பாங்க, 2 சேனல் வச்சுருப்பாங்க. இந்த சேனலில் வந்து ராம் ராம் இன்னொன்றுமோலாம் புழுகிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சேனல் வச்சுருப்பாங்க, பாதி ட்ரெஸ்ஸெல்லாம் இன்னொன்றுமோ மாதிரிலாம் இருக்கும், இன்னொரு சேனல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஹிப்போக்ரேட் ராஸ்கல்ஸ்லாம் வந்து சொசைட்டியோட டிஸ்டர்பன்ஸ். ஓகே, டோன்ட் டூ தீஸ். இயற்கையாக வர்ற விஷயங்களை இயற்கையாகவே விட்டுருங்க. நீங்கள் ஃபேமஸ் ஆகணும், நீங்கள் உங்களை வந்து ஆளுங்க தூக்கணும், ப்ரவுட் ஆக்கணும், இதுக்காக நம்ம பக்தி பண்ண கூடாது. மாதவேந்திர புரி அங்கேருந்து கிளம்பிடுறாரு, நோ போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜெகநாத் பூரி போகிறாரு. ஸோ ஜெகநாத் பூரி போயிட்டு அங்கே வந்து சாண்டல்வுட்டு எல்லாம் அந்த மாதிரி கோபால் வந்து கெனோல சொன்னார், சாண்டல்வுட் போகணும். அந்த அந்த பர்பட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்பெஷலாக பிரபுபாதா எழுதியிருப்பார். மலையா சந்தன் அந்த வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மலையா சந்தன் வந்து மலேசியாவில் தான் ஃபேமஸ் சந்தன் ஒரு காலத்தில். ஸோ பரமேஸ்வரா அதுக்கு முன்னே அந்த மாதிரி டைம்லலாம் வந்து மலையா சந்தன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பட் லேட்டர் பார்ட்டில் எல்லாம் வெட்டி போட்டு இப்போலாம் அந்த பர்பட்டில் எழுதியிருப்பார், இப்போலாம் ரப்பர் தான் ஃபுல்லாக. ஸோ ரப்பரும் இப்போ மலேசியாவில் எல்லாம் பாம் ஆயில் தான் ஃபேமஸாக இருக்குது இப்போ. ஸோ சந்தன் எடுத்துக்கொண்டு கேம்பர்னா என்ன சொல்லுவாங்க, சூடம். அந்த சூடம் அந்த சந்தன் அரைச்சி இங்கே நம்ம பூசுவோம், காலையில் சாமிக்கு பூசுவோம். சம்டைம் சித்திரை மாதத்தெல்லாம் லேடிஸ்க்கு நிறையா பாடிலாம் பூசுவாங்க, நரசிங்கெல்லாம் ஃபுல்லாக அதில் தான் இருப்பார். ஸோ கிருஷ்ணா அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து எடுத்துக்கொண்டு அந்த அமௌண்டெல்லாம் பிரபுபாதா எழுதியிருப்பார், எவ்வளோ கிடச்சிது, எவ்வளோ இது கிடச்சிது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வரும்போது மறுபடியும் இன்னொரு இடத்துல அவர் படுத்துக்கொண்டு இருக்கும்போது இன்னொரு ட்ரீம் வரும் அவருக்கு. ஸோ இது 4வது ட்ரீம் வேணும். மாதவேந்திர பூரியோட 3வது ட்ரீம், அந்த பூஜாரிக்கு ஒரு ட்ரீம், 4 ட்ரீம் இங்கே நம்ம பார்க்குறோம். அவர் சொல்லுவார், நீங்கள் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வர வேண்டாம் சார். யார்? கோபால் வருவார். இப்போ கோபால் வருவார், விருந்தாவனத்தில் கோபால் சொல்லுவார், நீங்கள் தூக்கிட்டு வர வேண்டாம், இவ்வளோ சிரமம் பட வேண்டாம். பக்கத்தில் ரெமுனா இருக்குது. ஸோ ரெமுனாவில் கோபிநாத் இருக்கார், அந்த கோபிநாத்துக்கு எல்லாத்தையும் நீங்கள் பூசி சாத்துங்க, நானும் அவரும் ஒன்று தான். கிருஷ்ணா இஸ் கிருஷ்ணா, கோபிநாத், மதன் மோகன், கோபால், கோவிந்தாஜி எல்லாம் கிருஷ்ணா இஸ் கிருஷ்ணா. அண்ட் டிஃப்ரெண்ட் லீலாக்கு டிஃப்ரெண்ட் பேர் கொடுக்கப்படுது. இப்போ கிருஷ்ணா இஸ் கிருஷ்ணா, கிருஷ்ணா இஸ் கிருஷ்ணா. சரின்னு சொல்லிட்டு அவர் ரெமுனா மறுபடியும் போவார். அங்கே ஷிரச்சோர கோபிநாத் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் கிடச்சிது, உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கொடுப்பாரு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவர் கிளம்புவார். பட் ஸ்டீல் அவருக்கு நிறையா சாண்டல்வுட்டு கேம்பரெல்லாம் வேறு டொனேஷன் வர கிடைக்கும். அண்ட் அங்கே உள்ள சில ஆஃபீஸர்ஸுங்க வந்து அவருக்கு லெட்டர் எல்லாம் கொடுக்குவாங்க. நீங்கள் போகிற பாதியில் சில செக்கிங்கெல்லாம் இருக்கும், டோல் கட்டணும், செக்கிங் இருக்கும், அவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போக விடமாட்டாங்க. ஸோ இந்த லெட்டர் காட்டி நீங்கள் போங்க, உங்களுடைய கோபாலுக்கு வந்து இந்த சாண்டல்வுட் கேம்பரெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ மறுபடியும் ஸ்ரீபாத மாதவேந்திர பூரி நடந்து போட்டில் தாண்டி அப்படி இப்படின்னு வந்து மறுபடியும் ரிஜபூமி விருந்தாவன் வந்து சேர்வார். ஸோ அங்கே வந்து இந்த கோபாலுக்கு வந்து இந்த சாண்டல்வுட், இந்த கேம்பர் எல்லாம் அரைச்சி அவருக்கு படைக்கப்படும். ஸோ இந்த பாஸ்ட் டைம்ஸ் வந்து இப்போ யார் பேசிகிட்டு இருக்கா? சக்ஷாத் பகவானே பக்த ரூபத்தில் வரார், சக்ஷாத் பகவானே பக்த ரூபத்தில் வந்திருக்கிறாரு கலியுகத்தில்.
வந்து அவருடைய பக்தர்கள்கிட்ட அவருடைய சொந்த பாஸ்ட் டைம்ஸையே பேசுகிறார். கிருஷ்ணா இஸ் புருஷோத்தமா, சைத்தன்ய மகாபிரபு இஸ் பிரேம புருஷோத்தமா. ஸோ பிரேமத்தை வந்து வாரி 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 சைத்தன்ய மகாபிரபு தான் கொடுக்க முடியும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு இங்கே மாதவேந்திர பூரியும் பற்றி பேசுகிறாரு, கோபால் பற்றியும் பேசுகிறாரு, கோபிநாத் அவரை பற்றியும் பேசுகிறார், ஸ்ரீரசோர கோபிநாத் எல்லாம் பாஸ்ட் டைம்ஸ் அப்படியே எல்லோரும் எக்ஸ்ட்ரஸியில் இருக்கிறாங்க. மகாபிரபுவும் பிரேம் நிலை எக்ஸ்ட்ரஸியில் மகாபிரபுவும் இருக்கிறாரு. அண்ட் சில விஷயங்கள் சைத்தன்ய மகாபிரபுவோட லீலை படிக்கும் போது சில விஷயங்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவருடைய இன்டிமேட் விஷயங்கள் வந்து ராதாகிருஷ்ணாவுடைய இன்டிமேட் விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து ராமானந்த ராய் கிட்ட பேசிடுவார், ஸ்வரூப் தாமோதர் அவர்கிட்ட பேசுவார், சிக்கி மகதி அவர்கிட்ட பேசுவார். மற்றவங்க கிட்டலாம் ரொம்ப இன்டிமேட் ராதாகிருஷ்ண பாசம்ஸ் பேசப்படாது. ஸோ இதெல்லாம் சாஸ்திரத்தில் எழுதி வைக்கப்பட்டது. ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம்ஸ் முரரி குப்தா எழுதி கொடுக்குறாரு. அண்ட் லேட்டர் பார்ட்டில் உள்ள பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் ராமானந்த ராய் எழுதி கொடுக்குறாரு. அண்ட் இது எல்லாமே வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அந்த நேரத்தில் அவங்க கூட இருந்தார். ஸோ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அவங்க நேரத்தில் அந்த கூட இருக்கும்போது அவருக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ லேட்டர் பார்ட்டில் வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விஜயபூமியில் இருந்து கொண்டு சைத்தன்ய சரிதாமிரத்தை எழுதணும் போது ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து அங்கே இருந்து அவரும் எல்லாத்தையும் ரீசெக்ட் பண்ணி எல்லாம் எழுதி கொடுக்கப்படுது. ஸோ அது லேட்டர் பார்ட்டில் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமிக்கு அப்புறம் சில பிரபுபாதா வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பர்பட் எழுதி நமக்கு கொடுத்துருக்கிறாரு சைத்தன்யா சரிதாமிர்தம். ஸோ பிரபுபாதா இங்கே சைத்தன்யா பாகவத்தையும் சேர்த்து நமக்கு படிக்க சொல்லியிருக்கிறாரு. ரெஃபரன்ஸுக்கு நம்ம அதையும் சேர்த்து படித்து கொள்ளலாம். ஸோ மகாபிரபு லீலையில் இன்றைக்கி மகாபிரபு குருவோடைய குரு பார்த்தோம். ஸோ லேட்டர் பார்ட்டில் வந்து எப்படி ஈஸ்வரபுரி வந்து சைத்தன்ய மகாபிரபுவோடைய குரு. அண்ட் ரொம்ப டிவோட்டிஸ் நினைப்பாங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து ஈஸ்வரபுரியை வந்து கயாவில் தான் பார்த்தார், காயான்னு சொல்கிறோம் அங்கே தான் பார்த்தாரு அப்படின்னு நினைப்பாங்க. அங்கே பார்க்கறதுக்கு முன்பு சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரிய நவதீப் டாமில் அவர் நிமாய் பண்ணிட்டா இருக்கார் இல்லையா, அங்கே மீட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட்டு மகாபிரபு வந்து ஈஸ்வரபுரிய வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு லஞ்செலாம் சர்வ் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் வந்து கயாவுக்கு போன பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் உள்ளே வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் இந்த சைத்தன்ய மகாபிரபுவோடைய லீலை. அண்ட் ப்ளீஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் சைத்தன்யா லீலையை படிக்காமல், சைத்தன்ய சரிதாமிரத்தை படிக்காமல், இல்லை படிக்க தெரியாத பிரபுக்கு இங்கிலீஷு தமிழோ பெங்காலியோ அட்லீஸ்ட் நம்ம கேட்கலாம். இதை படிக்காமல் இதை கேட்காம நம்ம உயிரை விட்டுறக்கூடாது. டோன்ட் லிசன் டு சைத்தன்ய மகாபிரபுஸ் பாஸ்ட் டைம்ஸ். ஓகே, தென் we can go back to God. Thank you very much. ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். பிரபுபாதா நமக்கு நிறைய விஷயங்கள் ஜீரோலேருந்து இஸ்கான் குருஸ்லாம் இருக்காங்களா எல்லாம் ஜீரோலேருந்து பிரபுபாதா அவங்களுக்கு எவ்ரிதிங் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் பிரபுபாதாவை க்ளாரிஃபை பண்ணுறதுக்கு இஸ்கான் சென்ட்ரு உள்ளிக்கே ரொம்ப பேர் அச்சப்படுறாங்க, ரொம்ப பேர் வேண்டான்னு இது பண்ணுறாங்க. சில பேர் பேசினா கூட ஓ பிரபுபாதாவே பேசிகிட்டு இருக்க நீ குரு மகாராஜை பற்றி பேசவே மாட்டேற அப்படின்றாங்க. ஸோ எந்த குரு மகாராஜா இருந்தாலும் சரி ஃப்யூச்சரில் பிரபுபாதா தான் அங்கே இருப்பார். இன்னும் 100 வருஷம் 1000 வருஷம் 5000 வருஷம் பிரபுபாதா தான் அங்கே இருப்பார். அண்ட் ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆச்சாரியா. அண்ட் இஸ்கான் டெம்பிளில் பிரபுபாதா தான் க்ளோரிஃபை பண்ணப்படணும். குரு மகாராஜை நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு குரு மகாராஜை க்ளோரிஃபை பண்ணுவீங்க, அங்கே 4-5 குரு மகாராஜோடைய சிஷ்யர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள யாரும் பேச மாட்டீங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஸோ யூ க்ளோரிஃபை பிரபுபாதா இன் பிரபுபாதாஸ் டெம்பிள். He is the founder acharya of International Society for Krishna Consciousness. He is the founder acharya for Bhaktivedanta Book Trust. வேறு யாரும் கிடையாது, வேறு யாருமே கிடையாது, இவரு தான். அப்போ அங்கே ஆல்ட்ரிலையும் சரி இங்கேயும் சரி நம்மளுடைய க்ளோரிஃபிகேஷன்
அவருக்கு நம்ம வெக்கப்படாமல் நம்ம வந்து பேசணும். ஐயோ நான் பேசினா சீனியர் டிவோட்டி என்ன நினச்சிப்பாங்க, நம்ம குரு மகாராஜை பற்றி பேசல நினச்சிப்பாங்க. யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. பிரபுபாதா புக்கு தான் நாங்கள் பேசப்படணும். நான் வந்தாவனில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லி முடிச்சார். வந்தாவனில் இருக்கும்போது ஒரு மகாராஜ் கிளாஸ் கொடுத்துருந்தாரு. ராதாநாத் சுவாமி புக்கு எடுத்து ரிஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். திஸ் இஸ் ராங். எந்த மகாராஜ் புக்கும் இங்கே கொண்டு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இவர் புக்கு தான் படிக்கணும். இல்லை இவருக்கு மேலே உள்ள ஆச்சாரியர்கள், பிரபுபாதா புக்கா, அதுக்கு மேலே உள்ள ஆச்சாரியர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க புக்கு எடுத்து நீங்கள் பேசலாமே தவிர, இப்போல்லாம் நிறைய புக்கு எழுதுகிறாங்க இல்லையா, ராதாநாத் கோஸ்வாமி, பக்தி தீர்த்த மகாராஜ், நிறைய புக்கு எழுதுகிறாங்க. இதெல்லாம் வெளியில் வச்சுக்கோங்க. கோயில் உள்ள இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம படிக்கக்கூடாது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். சில பிரபுபாத் கிதாய். அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். நான் யாரையும் அஃபெண்ட் பண்ணுறதுக்கு பேசலை, நான் உண்மையை தான் பேசுகிறேன். ஹரே கிருஷ்ணா.